ஒரு கூட்டம் போறாருன்னா அதுக்கு பின்னாடி எப்படி போகணும், இப்படி போனா செத்து போயிருவோம், நான் சாகாட்டியும் சரி குழந்தை தாங்குமா, சின்ன வயசு குழந்தைய தாங்குவாங்களா, அதெல்லாம் எதுவுமே இல்லை. தலைவனுக்கும் இல்லை, அடுத்த கட்ட பொறுப்பாளருக்கும் இல்லை. எவனாவது ஒருத்தனாவது ஒரு படிநிலையிலேயாவது ஒருத்தனுக்காவது கொஞ்சம் அறிவு மனிதநேய அக்கறை இருந்தா ஆகும். ஒரு வெங்காயம் இல்லை. அப்ப இப்ப செத்துதான் போவாங்க. என்ன பண்ணுவாங்க உங்களை நம்பினா? சரி, இப்ப அரசு முதல் கூட்டத்திலையும் இவர் இப்படிதான் ஒரு டைம் சொல்லுவாரு. அந்த சொன்ன டைமுக்கு எங்க கூட்டம் நடக்குதோ அந்த டைமுக்கு தான் ஒரு சென்னையிலே கிளம்புவாரு, ஒரு கல்ட்டி. அப்ப இவன் இப்படிதான் எல்லா கூட்டங்களுக்கும் வருவான்னு சொல்லி தெரியுது. அப்ப நீங்க இங்க பாரு, இப்ப நீங்க ஒண்ணும் இல்லைங்க, ஏதாவது சின்ன சின்ன இயக்கங்கள் இருக்கு, அதுல பெரியார் இயக்கங்கள் இவங்கெல்லாம் கூட்டம் நடக்கட்டு. மணி 10 மணிக்கு கூட்டம் முடியணும்னா 9:30க்கே நின்னுக்குவாங்க. இப்படி இப்படின்ட்டே இருப்பாங்க வாட்ச. சார் டைம் ஆச்சு, பொறுப்பாளர் தலைவர் போன் பண்ணுவான், டைம் ஆச்சு, முடிக்கல அப்படின்னு. உங்களுடைய சட்டம், இந்த பெரிய சட்ட வல்லுநர்கள், இந்த அக்கறையெல்லாம் காவல்துறையோ அரசு முதற்கொண்டே சொல்றேன், அரசு இந்த மக்கள் இறந்தது பண்ணது அக்கறையா பாத்துச்சு, எல்லாம் கவனிச்சது, எல்லாம் ஓகே. அதுல சிஎம் சார் பழி வாங்கணும்னா என்ன பழி வாங்க, என் ரசிகரை தொடாதீங்க, அந்த வெங்காயமெல்லாம் நான் பேச வரல.